அந்த பிரியாங்கிற பொண்ண ஊட்டில இருந்து வந்த ஃபாதர் பிரான்சிஸ் தான் எங்க மிஷனுக்கு இன்ட்ரோடியூஸ் பண்ணி வச்சாரு. அந்த நேரத்துல தான் சஞ்சனாவுக்கு இப்படி ஒரு நிலைமை. அவளே வாலண்டியரா வந்து ஹெல்ப் பண்றேன்னு சொன்னா. சொல்ல காப்பாத்திக்கிட்டு இருக்கா. அவ எங்க தங்கியிருக்கான்னு எனக்கு தெரியாது. நானும் கேட்கல, எனக்கும் அவசியப்படல. ரொம்ப தேங்க்ஸ் மதர். மதர், எனக்கு அவங்க ஃபோன் நம்பர் கொஞ்சம் கிடைக்குமா? ஹலோ மதர், ப்ளீஸ் மதர், கொஞ்சம் அவங்க ஃபோன் நம்பர் எனக்கு ரொம்ப அர்ஜென்ட்டா வேணும் மதர், ப்ளீஸ். ஹலோ ஹலோ மதர், மதர், ஹலோ. என்னாச்சு மேடம்? என்னன்னு தெரியல, சைலண்டா இருக்கு. ஹலோ, திரும்ப ட்ரை பண்ணுங்க மேடம். அவங்க கிட்ட நம்பர் கேட்டா லைன் கட் ஆயிடுச்சு. ஃபோன் ஸ்விட்ச் ஆஃப்னு வருது. ஃபோன்ல பேட்டரி டவுன் ஆயிடுச்சு போல இருக்கு. ஐயோ, இப்ப நான் என்ன பண்றது? மகா மகா, கௌரி, என்னங்க அந்த அம்மா சட்டுன்னு அப்படி ஒரு வார்த்தையை சொல்லிடுச்சு. என்னால தாங்கிக்கவே முடியலங்க. சத்தியமா நானும் அவங்க அப்படி சொல்லுவாங்கன்னு எதிர்பார்க்கவே இல்லை. அப்பவே அவங்கள நறுக்குன்னு 4 வார்த்தை கேட்டிருக்கலாம். அப்படி என்ன உங்களுக்கு? நான் எப்படிமா? அவங்க சம்மந்தியோட அம்மா. யாரா இருந்தா என்னங்க, வாய்க்கு வந்ததெல்லாம் பேசுறதா? நாம என்ன குப்பை தொட்டியா? கண்டவங்க வந்து கண்டதெல்லாம் தூக்கி நம்ம மேல வீசிட்டு போறதுக்கு. கௌரி, அழைய நிறுத்து. எப்படிங்க அழாம இருக்க சொல்றீங்க? பொண்ணுக்குதான் ராசி இல்ல, ஏதோ தோஷம். அதனாலதான் இப்படி கல்யாணமே நடக்காம நின்னதுங்கிற மாதிரி அந்த அம்மா புதுசா ஒரு கதை சொல்லுது. அது மட்டுமா, நாம என்னமோ புதுசா ஜாதகத்தை தயாரிச்சு கொடுத்த மாதிரி நாக்குல நரம்பே இல்லாம பேசுது. நாம என்ன இதே அதையும் மறைச்சு வச்சா கல்யாணம் பண்றோம்? 2 பக்கமும் ஜாதகம் பார்த்தோம். இது மட்டும் இல்லாம மாப்பிள்ளை வீட்டுல அவங்க குலதெய்வம் கோயிலுக்கு போய் பூ போட்டு சாமி கும்பிட்டுட்டு அனுமதி வாங்கிட்டு தானே வந்தாங்க. பத்திரிகை அடிச்சு ஊர் பூரா கொடுத்து கல்யாண தேதியை பிக்ஸ் பண்ணி முகூர்த்தமும் தாண்டி இப்ப போய் அந்த பொண்ணு ஜாதகம் சரியில்லை, ராசி சரியில்லைன்னு சொல்றாங்களே. என் நெஞ்சே வெடிச்சு போச்சுங்க. இது பாரு, நானும் சம்பந்திய கோவமா பேசிட்டு தானே வந்தேன். உண்டு இல்லைன்னு பண்ணிருக்கணுங்க அந்த அம்மாவை. அப்படி இல்லம்மா, நாம பொண்ணு வீட்டுக்காரங்க. பொண்ணு வீட்டுக்காரங்கன்னா அதுக்காக அடிமைலாம் ஒண்ணும் இல்லையே. நீங்களே என்னமோ நாம கேவலங்கிற மாதிரி பேசுறீங்க. இத பாருங்க, வர வர பொண்ணுங்க குறைஞ்சுக்கிட்டே வராங்க, டிமாண்ட் ஏறிக்கிட்டே போகுது. வெளிநாட்டுல எல்லாம் பொண்ணுங்களை கல்யாணம் பண்ணிக்க மாப்பிள்ளை வீட்டுக்காரங்க வரதட்சணை கொடுக்குறாங்களாம். பொண்ணு வீட்டுக்காரங்கன்னு அவ்வளவு இளக்காரமா என்ன? இத பாரு, இதெல்லாம் பேசுறதுக்கு எனக்கு வாய் இல்லையா? சந்தர்ப்ப சூழ்நிலை சரியில்லை. சம்மந்தி இப்பதான் பைபாஸ் பண்ணிட்டு வீட்டுல ரெஸ்ட் எடுக்கிறார். நாம என்ன சண்டை போடுறதுக்கா போனோம்? சம்மந்தியை நலம் விசாரிக்க போனோம். அந்த அம்மா ஏதோ வாய வச்சுட்டு பேசினா அதுக்காக நம்ம சம்மந்தி எகிற முடியுமா? நீங்க ஆரம்பத்துல இருந்தே அவங்களுக்கு தாழ்ந்து தாழ்ந்து போயிட்டீங்க. அதனாலதான் அவங்க நம்மள ஏறி மேய்க்கிறாங்க. அபத்தமா பேசாத கௌரி. சத்தம் போடுறதும் சண்டை போடுறதும் ஒரு நிமிஷத்து வேலை. அவருக்கு இப்பதான் பைபாஸ் பண்ணிருக்கு. நாம உணர்ச்சி வசப்பட்டு ஏதாவது பேச போய் அவர் மறுபடியும் நெஞ்ச பிடிச்சிட்டாருன்னு அவ்வளவுதான். அப்புறம் 1 வருஷத்துக்கு நாம நம்ம பொண்ணு கல்யாணத்தை மறந்துட வேண்டியது. உங்ககிட்ட பேசி பிரயோஜனம் இல்லைங்க. சந்தியா கிட்ட இத பத்தி நீ பேசக்கூடாது. அவகிட்டயும் இத பத்தி பேசி பிரயோஜனம் இல்ல. அது சரியான அப்ராணி. உங்க 2 பேர்கிட்டயும் நான் எதை சொன்னாலும் எரும மாட்டு மேல மழை பெஞ்ச மாதிரி தான் நிப்பீங்க. இதுக்கெல்லாம் தீபா தான் கரெக்ட். அவகிட்டயே நான் பேசிக்கிறேன். அவ தீச்சட்டி எடுத்து ஆடினாதான் எல்லாருக்கும் புத்தி வரும். அவ உண்டு இல்லன்னு பண்ணிடுவா. அந்த கிழவியும் அந்த குடும்பத்தை, உங்களையும் உங்க பொண்ணையும். கௌரி,
சும்மா தேவையில்லாத பிரச்சனை கிளப்பி ஒழுங்கா போயிட்டு இருக்கிற கல்யாண பேச்சுல கலாட்டா பண்ணிடாது. பசங்களுக்கு தெரிஞ்சா ரொம்ப வருத்தப்படுவாங்க. இப்படியே சொல்லுங்க. இப்படியே எத்தனை நாள் தான் இன்னும் குட்ட குட்ட குனிவீங்க? இனி ஒரு தடவை அந்த கொழுப்படுத்த கிழவி ஏதாவது பேசுச்சுன்னு வைங்க, அப்புறம் இந்த கௌரி யாருன்னா அவங்களுக்கு புரிய வச்சு காமிக்கிறேன். ஏய், அவங்க சம்பந்தியோட மாமியாரு. அவங்களுக்கு தானே மாமியாரு, எனக்கு ஒண்ணு இல்லையே. வரட்டுங்க, கிழவிய மூக்க இருக்க எனக்கு ஒரு சந்தர்ப்பம் வராமையா போயிட போகுது. இந்த காலத்துல ரொம்ப நல்லவங்களாவ இருந்துடக்கூடாதுங்க. அது நமக்கு தாங்க ஆபத்தா வந்து முடியும். நீங்களும் கொஞ்சம் திருந்துங்க. நீங்க கொஞ்சம் மாறுங்க. எங்க போனாலும் சுறுசுறுப்பா உஷாரா ஓடி ஆடி சத்தம் போட்டு கத்தி கத்தி பேசுங்க. நீங்க பேசுறது உங்க 2 காதுக்குமே கேட்க மாட்டேங்குது. அடுத்தவங்களுக்கு எப்படி கேட்கும்? அப்படியே இடிச்ச புலி மாதிரி உக்காந்துட்டு இருந்தீங்கன்னா இதுதான் நம்மளோட கதி. நீங்க இப்படியே இருந்தீங்கன்னா கண்டவங்களும் கண்டபடி பேசதான் செய்வாங்க. இதெல்லாம் நமக்கு ஒரு பாடங்க. இனிமேலாவது திருந்துங்க. ஏமா இப்படி கத்துற? உன் சத்தம் வாசல் தாண்டி ரோடு வரைக்கும் கேக்குது. அங்க கௌரி, அது ஒண்ணும் இல்லம்மா, நானும் அம்மாவும் பேசிட்டு இருந்தோம். அப்பா, மாமா டிஸ்சார்ஜ் ஆயிட்டாரு. அவரை பார்த்துட்டு வரேன்னு போனீங்கல்ல? போயிட்டு வந்துட்டோம்மா. என்னப்பா அப்புறம்? அப்புறம் என்னம்மா, அவ்வளவுதான். இப்ப நல்லா இருக்காரு. அம்மா, அதான் சொல்லிட்டாருல, திரும்ப நான் சொல்லணுமா? நல்லா இருக்காரு. அடடா, உங்க 2 பேரையும் நான் காசு கொடுத்து பேச வைக்கணும் போல இருக்கே. அப்பா, மாமா கிட்ட நீங்க என்ன சொன்னீங்க? மாமா உங்ககிட்ட என்ன சொன்னாரு? அத்தை என்ன சொன்னாங்க? மாமாவோட உடல்நிலை எப்படி இருக்கு? கல்யாணத்தை பத்தி என்ன பேசுனீங்க? ஏதாவது சொல்லுங்கப்பா. போயிட்டு வந்த அப்படின்னு ஒரே வார்த்தையில முடிச்சா சப்புன்னு இருக்குல்ல. என்ன எதுக்கு பாக்குறீங்க? பொண்ணு கேக்குறாள்ல, பதில் சொல்லுங்க. சம்மந்தி அம்மா ரொம்ப நல்லா இருக்காங்க. உன்னை ரொம்பவே விசாரிச்சாங்க. சரி, என்னவோ உங்க 2 பேருக்கும் இன்னைக்கு மூடு சரியில்லை போல இருக்கு. என்னால இன்னைக்கு அங்க போக முடியல, அதான் உங்ககிட்ட விசாரிச்சேன். நாளைக்கு எனக்கு ஆஃபீஸ் ஹாஃப் டேப்பா. நானே நேர்ல போய் என் அத்தை மாமாவை பார்த்துட்டு வரேன். ஏய் சந்தியா, எதுவும் பேசாத. அவளை விட்டுரு. அவளை டிஸ்டர்ப் பண்ண வேண்டாம். அவ போகட்டும். அவங்கள மனசார மாமனாராவும் மாமியாராவும் ஏத்துக்கிட்டா. இந்த நிலைமையில அவளை டிஸ்டர்ப் பண்றது சரியில்லைன்னு எனக்கு படுது. சின்ன பொண்ணு தானம்மா. அபி, 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 அபி. என்னடி? என்ன முக்கியமான விஷயம் அபி. அபி, என்னடி? மகா கிடைச்சிட்டா. மகாவா? எப்படி? எங்க? ஏய், இது பிரியாடி. நான் தான் இவங்க போட்டோவை அன்னைக்கு மஞ்சுளா போன்லயே பார்த்தனே. பார்த்தல? இவதான் மகா. என்ன இளவரசி, நான் பிரியான்னு சொல்லிட்டு இருக்கேன். ஐயோ, மகா தான் பிரியாங்கிற பேர்ல இந்த ஊர்ல இருக்கா. அப்படியா சொல்ற? ஆமா. ஒருவேளை முன்னாடியே அவளை போட்டோல கிட்டல பாத்திருந்தாலாவது நான் அன்னைக்கு மஞ்சுளா போன்ல பார்த்தோன்னே சொல்லிருப்பனே. இவ்வளவு நாளா நான் வேஸ்ட் பண்ணிட்டேன் அபி. நான் அன்னைக்கு பிரியா கூட போன்ல பேசினப்ப எனக்கு டவுட் இருந்துச்சு. உன்கிட்ட சொன்னப்ப நீ தான் அதுன்னு சொல்லி என்ன குழப்பிட்ட. பாத்தியா, பழைய தூக்கி நீ என் மேல போடுறியா? நீ என்னைக்காவது அவ போட்டோ என்கிட்ட காட்டியிருக்காடி? என்கிட்ட எது மகா போட்டோ? அப்ப எனக்கு மட்டும் எப்படி தெரியும்? இவதான் அவ, அவதான் இவ. போதுமா? நான் வேலை செய்யற ஹாஸ்பிட்டலுக்கு தான் அவ வந்து போயிட்டு இருக்கா. ஆனா இது வரைக்கும் என் கண்ணில் பட்டதில்ல. அப்ப இது நான் அந்த சஞ்சனாவோட அம்மாவோட போன்ல இருந்து டவுன்லோட் பண்ணது. சரி, வா நம்ம போய் அவளை பார்க்கலாம். அவ போன் நம்பர், அட்ரஸ் எதுவுமே மஞ்சுளா கிட்ட இல்லையா? என்னடி இது கஷ்டகாலம்? கை கேட்டினது வாய் கேட்டல. இப்ப எப்படி நம்ம அவளை பிடிக்கிறது? அவளை வந்ததா உண்டா? இங்க பார், அப்படியெல்லாம் காத்துக்கிட்டு இருக்க முடியாது. குறி கேட்டது, நாடி பார்த்தது, இதெல்லாம் கரெக்டா இருக்கு பாத்தியா? இப்ப அவளே தேடி வந்துட்டா பார். அவ எங்க வந்தா? இன்னும் ஓடி ஒளிரா இல்ல? எனக்கு ஒரு பெரிய டவுட் இளவரசி. என்ன? அவ இதே ஊர்ல எப்படி இருக்க முடியும்?
அவளுக்கு இதே ஊர்ல வீடு இருக்கு, ஆபீஸ் இருக்கு, சொத்து இருக்கு, சொந்தக்காரங்க இருக்காங்க, தெரிஞ்சவங்க நிறைய பேர் இருக்காங்க. யாராவது ஒருத்தராவது பாத்திருந்தா இந்நேரம் சொல்லிருப்பாங்கல்ல. அதான் எனக்கு புரியல. அட்லீஸ்ட் அவளாவது உன் வீட்டுக்கார வந்து பாத்திருப்பால, உன்னையாவது காண்டாக்ட் பண்ணிருப்பால. ஏன்னு தெரியலையே. அவளே மெடிக்கல் ட்ரீட்மெண்ட்ல சாகா கிடக்குறா. அவ இன்னொரு குழந்தைக்கு ட்ரீட்மெண்ட் கொடுக்கறான்னா அப்ப அவ நிலைமை என்னாச்சு? புரியலடி. அவளுக்கு ஒரு ஆபீஸ் இருக்கு, அங்க அவ்வளோ பேர் வேலை செய்யறாங்க. அங்கேயாவது அவ காண்டாக்ட்ல இருக்காளா? தெரியலையே. ஏய், என்ன இளவரசி, எல்லாத்துக்கும் இப்படி தெரியல புரியலன்னு மாத்தி மாத்தி சொல்லிட்டு இருந்தா என்னடி அர்த்தம்? வேற ஏதாவது சொல்லு. இப்ப நீ என்ன சொல்ல வர? நான் இவ மகாவே இல்லங்கறேன். ஏய், மறுபடியும் என்ன குழப்பன கொன்னுடுவேன். அப்ப ஏன் சந்தேகத்துக்கு பதில் சொல்லு. அத அவளதான் கேட்கணும். அப்ப வா, போலீஸ்ல போய் கம்ப்ளைண்ட் பண்ணி அவளை தேட சொல்லுவோம். இல்ல வேண்டாம். ஏன்? மகா உயிரோட இருக்கானே ராஜசேகருக்கு தெரிஞ்சதுன்னா எப்படியாவது தேடி கண்டுபிடிச்சு கொன்னுடுவான். வேற என்ன தாண்டி பண்ணணும்னு சொல்ற? அவளை நாமளே தேடணும். சரி வா, அப்ப அதையாவது செய்வோம். வா. என்னங்க பண்றீங்க? உனக்காக ஆப்பிள் வெட்டிட்டு இருக்கேன். இந்தா ஆப்பிள் சாப்பிடு, ஆரஞ்சு ஜூஸ் குடி. இல்லை இல்லை, ஆப்பிள் தான் சாப்பிடணும். அப்போதான் பிறக்க போகிற குழந்தை வந்து ஆப்பிள் மாதிரி பிறக்கும். இல்லை, பிறக்க போகிற குழந்தை மாதிரி பிறக்கட்டுமே, ஏன் ஆப்பிள் மாதிரி பிறக்கணும்? நீ ஒன்று பண்ணு, ஆரஞ்சு ஜூஸே குடி, உன்ன மாதிரி கலராக பிறக்கட்டும். அது எப்படிங்க? ஆரஞ்சு பழத்தை வச்சு ஒரு கலருக்கே பேர் வச்சிருக்காங்க. ஆனால் ஆப்பிளுங்கிற பேர் வேற எதுக்கும் வைக்கலன்னு நினைக்கிறேன். ஆனால் இன்னொரு விஷயம், ஆப்பிள் சாப்பிட்டா குழந்தை சிவப்பா பிறக்குமா. இருந்தாலும் ஆரஞ்சு சாப்பிட்டா விட்டமின் சி ஜாஸ்தி இல்லை. ஆனால் ஆப்பிள் சாப்பிட்டா டாக்டரே தேவையில்லை. ஆனா ஆப்பிள் டே கீப்ஸ் த டாக்டர் அவே அப்படின்னு சொல்லுவாங்க. சரி, ஏதோ ஒன்று சாப்பிடுந்தா. ஐயோ, என்னங்க இது? பெரிய தொந்தரவா போச்சு உங்களோட. சரி, நீயே சொல்லு, ஆப்பிள் சாப்பிட்றியா இல்லை ஆரஞ்சு குடிக்கிறியா? எனக்கு ஒண்ணு வேண்டாம். என்ன நீ, ஏதோ ஒன்று சாப்பிட்டு தானே ஆகணும், டாக்டர் சொன்னாங்கல்ல. நீ சாப்பிடு, இந்தா ஆப்பிளே சாப்பிடு. இந்தா ஒரு வாய் ஆரஞ்சு குடி. சாப்பிடு. போதும், குடிமா. சரி வா, வாக்கிங் போயிட்டு வரலாம். எதுக்கு? சாப்பிட்டதெல்லாம் சரிக்கவா? அம்மா, சாப்பிட்டதெல்லாம் சரிக்க வேணாமா? போயிட்டு வந்துட்டு மறுபடியும் இதெல்லாம் சாப்பிட சொல்வீங்களா? அதெல்லாம் ஒண்ணும் முடியாது. நீங்க தான் வெயிட் போட்டிருக்கீங்க, நீங்க போயிட்டு வாங்க வாக்கிங். நான்லாம் உன்னை வெயிட் போடலையா? எனக்கு நான் ரொம்ப ஃபிட்டா தான் இருக்கேன். சரி, அதெல்லாம் விடு. உனக்கு குழந்தை பிறக்கிற வரைக்கும் நான் கூடவே இருந்து தான் பாத்துக்க போறேன். அதுக்கு என்ன 7 மாசம் ஆகுங்க? லாஸ் ஆஃப் பே ஆனாலும் பரவாயில்ல. ஐயோ, அதெல்லாம் ஒண்ணு வேண்டாம். நீங்க ஒழுங்கா வேலைக்கு போங்க. இல்ல நான் நாளைக்கே கமிஷனரை போய் பார்த்து லீவுக்காக பர்மிஷன் கேட்க போறேன். ஏன்னா உனக்கும் எனக்கும் இடம் மாறினா, நம்ம எங்கேயாவது வெளியில போனா ஒரு சேஞ்ச் ஓவரா இருக்கும், உனக்கும் ரிலாக்ஸ்டா இருக்கும்ல. ஏங்க, நான் இப்பதான் கன்சீவ் ஆயிருக்கேன். 5 மாசம் வரைக்கும் வெளிய எங்கேயும் டிராவல் பண்ண கூடாது. 5 மாசம் வரைக்கும் டிராவல் பண்ண கூடாதா? சரி, ஓகே, நான் உனக்காக பால் எடுத்துட்டு வரேன். குங்குமம் பூ போட்டு குழந்தை நல்லா கலரா பிறக்கும்னு சொல்றாங்கம்மா. என்ன நீ? போதும். அப்பா நல்லபடியா குணமாகி வீட்டுக்கு வந்துட்டாரு. இப்பதான் எனக்கு நிம்மதியா சந்தோஷமா இருக்கு. எனக்கு நின்னு போன மூச்சு இப்பதான் வெளியே வந்திருக்கு. நீ இன்னொரு விஷயத்த மறந்துட்ட சந்தியா. இப்பதான் எதிர்பார்ப்பும் அதிகமா இருக்கு. என்ன எதிர்பார்ப்பு? இல்ல, நீயும் நானும் ஒன்னா சேர்ந்து வாழ போறோங்கிறத நினைச்சு ஏற்படுற சந்தோஷம், ஆனந்தம், இதெல்லாம் தான். அந்த ஃப்ளைட் டிக்கெட்டை வேற நான் போஸ்ட்போன் பண்ணி வச்சிருக்கிறேன். அதுக்கும் இப்ப வேலை வந்துருச்சுல, அதான். எனக்கு எந்த எதிர்பார்ப்பும் இல்ல. இன்னைக்கு நம்ம லைஃப்ல என்ன, அதை மட்டும் யோசிச்சா போதும். நான் பெரிய எதிர்பார்ப்போட எப்பவுமே இருக்கிறது இல்ல. நீ இப்படி இருக்கிறதான் கரெக்ட் சந்தியா. எப்படி சொல்றீங்க? நான் அதிக எதிர்பார்ப்புல இருக்கேன். நீயும் என்ன மாதிரியே அதிக எதிர்பார்ப்புல வந்து அது பெருசா ஓவர்ஃப்ளோ ஆகி அது சண்டையா மாறி நமக்குள்ள பேச்சுவார்த்தை நின்னு அது கடைசியில டைவர்ஸ். நிறுத்துறீங்களா? இல்லம்மா, அது மாதிரிலாம் என்னால நினைச்சு கூட பார்க்க முடியாதுன்னு சொல்ல வந்தேன். நீங்க இப்படி பேசுறதுதான் எனக்கு பிடிக்கலன்னு சொல்ல வந்தேன். சரிம்மா, அந்த மாதிரி நான் எதுவுமே பேசல, போதுமா? சரி, மாமா எப்படி இருக்காரு?
அவர் மனநலம் எப்படி இருக்கு? என்ன ஒரு கேள்வி கேட்ட பாரு. பரவாயில்ல, உடம்பெல்லாம் தேறிட்டு தான் வராரு. ஆனா மனசுல தான் நீ கொஞ்சம் பெரிய காயத்தை ஏற்படுத்திட்ட. என்ன? நான் என்ன காயத்தை கொடுத்தேன்? இல்ல, பெருசா எந்த தப்பும் கிடையாது. அப்பாவோட ஆப்ரேஷனுக்காக நம்ம கல்யாணத்தை நீ நிறுத்தின பாத்தியா, அது அவருக்கு பயங்கர மன உளைச்சலை கொடுத்துருச்சு. அதான். அதுவா? அது சரியா போயிடும். நாம திரும்பவும் கல்யாண பேச்ச ஆரம்பிச்சு அந்த வேலைங்கள்லாம் நடக்க ஆரம்பிச்ச உடனே எல்லாம் மறந்து போயிடும். அதுக்கப்புறம் தனக்கு பைபாஸ் சர்ஜரி பண்ணிருக்கிறதையே மறந்துட்டு அவரு முன்ன விட கல்யாண வேலைகள்ல எவ்வளவு மும்முரமா இறங்க போறாருன்னு பாருங்க. நிச்சயமா எங்க அப்பா எங்க எல்லாரும் மேலேயுமே ரொம்ப பாசமா இருப்பாரு. ஆனா நீ வந்ததுக்கு அப்புறம் உன் மேல அவரு உயிரையே வச்சிட்டாரு. சந்தியா, நான் உங்ககிட்ட ஒரு உண்மையை சொல்லட்டுமா? என்னதான் அவருக்கு 2 ஆம்பளை பசங்க நாங்க இருந்தாலும் ஒரு பொன் குழந்தை இல்லையேன்னு என்னைக்காவது ஒரு நாள் அவர் நிச்சயமா வருத்தப்பட்டிருப்பாரு. ஆனா அதை என்னைக்குமே எங்ககிட்ட அவர் வெளிக்காமிச்சது கிடையாது. ஆனா நீ வந்ததுக்கு அப்புறம் கண்டிப்பா சந்தியா, அந்த குறை அவர் மனசுல இருந்து நீங்கி இருக்கும்னு நான் நம்புறேன். அந்த உணர்வை மட்டும் என்னால நிச்சயமா புரிஞ்சுக்க முடியுது. அப்படி ஒன்று ஒரு மகளா நினைச்சு இந்த கல்யாண வேலையெல்லாம் செஞ்சுக்கிட்டு இருக்க நேரத்துல தான் ஆக்சிடென்ட்டு, ஹாஸ்பிட்டல். இதுல ஹைலைட்டான விஷயம் என்ன தெரியுமா? இந்த கல்யாணத்தை நீ நிறுத்த சொன்னதுதான். அதான் ஹைலைட்டான விஷயம். என் மனசுல என்ன தோணுச்சோ அதுதான் நான் செஞ்சேன். நீங்க சொல்ற எல்லா விஷயமும் எனக்கு ஏற்கனவே தெரியும். அது மாமாவோட மனசு வருத்தப்பட வேண்டான்னு தான் அப்படி செஞ்சேன். அதையும் மீறி கல்யாணம் நடந்திருந்தா காலத்துக்கும் மாமாவோட மனசுல ஒரு கசப்பான சம்பவத்தை நான் விதைச்சிருப்பேன். என்னைக்கு இருந்தாலும் மாமாவோட மனசுக்கு அந்த விஷயம் மிகப்பெரிய வேதனையை கொடுத்துருக்கோம். இப்ப பாருங்க, நாம எப்படி நினைச்சோமோ அப்படியே கல்யாணம் நடக்க போகுது. ஊரே நம்ம கல்யாணத்தை பார்த்து பொறாமப்பட போகுது. அந்த அளவுக்கு மாமா ரொம்ப சந்தோஷமா இந்த கல்யாணத்தை ஜாம்னு நடத்த போறாரு. உண்மைதான் சந்தியா, நான் கூட இந்த விஷயத்தை பத்தி யோசிக்கவே இல்லை. ஆம்பளைங்க 2 யோசிச்சா பொம்பளைங்க 4 யோசிப்பாங்க. இப்பவாவது புரிஞ்சுக்கோங்க. இனிமேலாவது நான் சொல்ற மாதிரி கேட்டு நடந்துக்கோங்க. சரிம்மா. ஆமா, நீ இன்னும் அப்பாவை வீட்டில் வந்து பார்க்கவே இல்லையே? மாமா எப்படியும் என்னை பார்த்த சந்தோஷத்துல எக்ஸைட்மெண்ட் ஆயிடுவாரு. ஐ மீன் உணர்ச்சி வசப்படுவாரு. அது வேண்டாமே. நான் வரேன். அவர் கொஞ்சம் ரிலாக்ஸ் ஆகட்டும். இன்னும் கொஞ்ச நாள் தானே. நான் உங்க வீட்லயே தங்கி என் மாமாவை கவனிச்சுக்க போறேன். அப்புறம் என்ன, மாமாவும் உங்களை மாதிரி ஏதாவது எதிர்பார்ப்போட இருப்பாரா? நீ அதை உங்க மாமாட்டே வந்து கேட்டுக்கோப்பா. சரி, டைம் ஆச்சு, கிளம்பலாமா? ஏய், நீ கிளம்புறதுக்கு முன்னாடி உன்கிட்ட ஒரு கேள்வி. என்ன? ஹனிமூனுக்கு என்னைக்கு ஃப்ளைட் டிக்கெட் போடட்டும்? அத நீங்க மாமா கிட்டே கேட்டு புக் பண்ணுங்க. மாமாவே நல்ல நேரம் பார்த்து சொல்லுவாரு. ராஜி, மாமம் சாப்பிடலாமா? சாப்பிடலாமா? காட்டு. குட் கேர்ள்.
என்னாச்சுடி? உட்காரு. வலிக்குது. வயிறு வலிக்குது அபி. முதல்ல உட்காரு நீ. பாத்து பாத்து மெதுவா உட்காரு. அம்மா. ஏய் என்னடி இது? ஏதாவது சூட்டு வலியா இருக்குமோ? விளக்கு என்ன கொண்டு வருவா? ஏய் சுடு தண்ணியாவது வச்சு கொண்டு வருவா. இல்ல அபி. இது சூட்டு வலி மாதிரி தெரியல. ஏய் இத ஏன்டி நீ முன்னாடி என்கிட்ட சொல்லல? என்னடி நீ? அப்ப எனக்கு வலிச்சது அபி. அதுக்கப்புறம் சரியா போயிடுச்சு. இப்பதான் எனக்கு வலி ரொம்ப அதிகமா இருக்கு. நீ கொஞ்சம் இரு, நான் போய் ஆட்டோ பிடிச்சிட்டு வந்துடுறேன். இல்ல வேண்டாம், அதெல்லாம் ஒண்ணும் வேண்டாம். ஏய் எனக்கு ரொம்ப பயமா இருக்குடி. நான் சொல்றது கொஞ்சம் கேளேண்டி. கொஞ்ச நேரம் வெயிட் பண்ணி பாப்போம் அபி. வலி சரியாயிடுச்சுன்னா விட்டுறலாம், இல்லாட்டி போலாம். எனக்கு ஒரே ஒரு ஹெல்ப் மட்டும் பண்ண. சொல்லு. கொஞ்சம் ராஜிக்கு மட்டும் அந்த சாப்பாடை ஊட்டி விட்டுறேன். பாவம் குழந்தை ரொம்ப பசியில இருக்கா. சரி வா, மெதுவா எந்திரி. பாத்து உட்காரு. பரவாயில்ல, நான் படுத்துக்கிறேன். படுத்து பாக்குறேன். கொஞ்சம் ராஜலட்சுமி தனியா இருக்க பாரு. நான் பாத்துக்கிறேன், நீ படு.